சுத்த இருதயம் அது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சுத்த இருதயம் வல்லமை உள்ளது. சுத்த இருதயம் அது அக்கினியாய் ஒரு மனிதனை செயல்படுத்துவதற்கு உதவுகிறது. சுத்த இருதயம் அது அற்புதத்தை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. சுத்த இருதயம் பரலோகத்தை காண செய்யும். சுத்த இருதயம் நம்மளை உயர்த்தும். இன்றைக்கு இந்த செய்தியிலே சுத்த இருதயத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த சுத்த இருதயத்தின் மூலமாய் நம் மூலமாய் எப்படி தேவன் செயல்படுவார், அவருடைய வல்லமை எப்படி செயல்படும். இன்றைக்கு அநேக நேரத்திலே நம்மளுக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை என்னை ஏன் தொட மாட்டேங்கிறது? தேவனுடைய வல்லமை சில கட்டுக்களை உடைக்காமலே இருக்கிறதே. ஏன் சத்ரு என்னை மேற்கொள்ளுகிறான்? ஏன் எனக்கு இந்த பலவீனம்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நானும் அதிகமாக ஜெபிக்கிறேன், ஏன் அதை கர்த்தருடைய வல்லமையினால் மேற்கொள்ள முடியவில்லை? இப்படி நிறைய பேருக்கு இன்றைக்கு கேள்விகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுக்கு இருக்கிற பலவீனம், நம்மளுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை மேற்கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வேதாகமத்திலே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்த இருதயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சுத்த இருதயம் என்பது என்ன? அதுதான் கர்த்தருடைய வல்லமை. ஒரு மனுஷனுடைய கட்டுக்களை உடைக்கும் வல்லமை கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. அந்த வல்லமையை ஒரு மனுஷனுடைய இருதயம் ஈர்க்க வேண்டும். அந்த இருதயம் ஈர்க்கணும் அப்படின்னா கர்த்தர் ஒன்றே ஒன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த இருதயம் பரிசுத்தம் உள்ள இருதயமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் நேசித்தோம் என்றால் சுருக்கமாய் சொல்ல முடியும், நாம் வல்லமையை நேசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாம் எதிர்க்கிறோம் என்றால் நாம் வல்லமைக்கு தூரமாய் நிற்பவர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இருதயத்தை பார்த்து கொண்டே இருப்பார். யாருக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நாம் கர்த்தருடைய வல்லமையை அநேக நேரத்தில் இழந்து போகிறோம் தெரியுமா? அநேக நேரத்திலே உலகத்தை நாம் சிந்தித்து கல்லான இருதயத்தை நம்ம வைக்கும் பொழுதுதான் அங்கே கர்த்தர் அங்கே அசைவாட முடியாது. ஆனா 24/7 கர்த்தர் நம்மளுக்கு, தாவீது நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம், யோவான் ஸ்நானகன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜெபத்தை நம்ம சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் எப்படி ஜெபிக்கிறார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் வல்லமையான ஜெபம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இது ஒரு வல்லமையான ஜெபம். இது பரிசுத்த ஆவியை ஈர்க்கும் ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம 24 மணி நேரம் நம்மளுடைய இருதயத்தில் சொல்லுவோம் என்றால் வல்லமை நம்முடைய இருதயத்தை நிரப்பும். எல்லாம் அந்த ஜெபத்தை இருதயத்தில் சொல்ல ஆரம்பிங்க. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நான் சிறுகட்டும், இயேசு கிறிஸ்து என்னில் பெருகட்டும்.